அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் அந்த ஜாதகருக்கு குலதெய்வத்தின் அருள் அவருக்கு உள்ளதா அல்லது குலதெய்வ சாபம் உள்ளதா என்பதனை கண்டுபிடிக்க இங்கு ஒரு சின்ன இந்த ஜாதகத்தை வைத்து விளக்கம் கொடுக்க முற்படுகிறேன். குலதெய்வ அருள் அப்படிங்கக்கூடியது ஒரு ஜாதகருக்கு லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி, அதாவது லக்னம் எந்த லக்னம் விழுவதோ அந்த லக்னத்திலிருந்து 9ஆம் இடம்ங்கிறது தந்தை, அந்த 9க்கு 9ஆம் இடம் 5ஆம் இடம் தந்தையின் தந்தையை முன்னோர்களை குறிக்கிறது. லக்னத்துக்கு 5ஆம் இடம் அப்படிங்கக்கூடியது முன்னோர்கள், காதல், பாசம், சந்தோஷம், அனுபவித்தல், இதை அனைத்துமே குறிக்கும். ஆரோக்கியம் அப்படிங்கக்கூடியதையும் 5ஆம் இடம் குறிக்கும். அப்ப இவருக்கு முன்னோர் சாபம் இருக்கிறதா இல்லையா என்று பார்க்கும் பொழுது லக்னத்திற்கிலிருந்து 5ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 மறைவு பெற்றாரையானால் குலதெய்வ சாபம் இந்த ஜாதகருக்கு உள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம். குலதெய்வ சாபம் ஒருவருக்கு இருக்குமானால் அந்த ஜாதகரை பூர்வீக இடத்தில் வசிக்க இயலாது, பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க விடாது. பூர்வீகத்தில் இருப்பாரையானால் அவருக்கு அடிமேல் அடி விழுகும், அவமானத்திற்கு மேல் அவமானம் கிடைக்கும். இவர் சொந்தமாக தொழில் செய்யும் பொழுது வியாபாரத்தில் தோல்வி ஏற்படும், கடன் பிரச்சனை ஏற்படும், வம்பு வழக்குகள் ஏற்படும். பரம்பரையாக தொடரும் நோய் குடும்பத்தில் ஒருவருக்கு இருக்கும். இவ்வாறான அமைப்பு கொண்ட ஜாதகர்கள் குலதெய்வ கோயிலை திரும்ப போய் சாமி கும்பிடுவது அந்த குலதெய்வத்தினுடைய சாபத்தை குறைப்பதற்கு வழிவகை செய்யும். லக்னத்துக்கு இந்த லக்னத்துல பாத்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல லக்னம் விழுந்த டிகிரி 28 டிகிரி. அந்த 5ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கக்கூடியவர் 2 டிகிரியில லக்னத்துக்கு முன்னாடியே இருக்காரு. இந்த மாதிரியான அமைப்பு கொண்ட ஜாதகர் குலதெய்வ கோயிலை அதிகமாக போய் கும்பிடுவதற்கு கூட வாய்ப்பு ரொம்ப கம்மியா கிடைக்கும். அல்லது குலதெய்வம் சாமியை கும்பிட்டுட்டு வந்ததுமே உடனே ஒரு பிரச்சனையும் குடும்பத்துக்கு கொடுக்கும். இதெல்லாம் தவிர்ப்பதற்கு அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போறது, அதே மாதிரி பௌர்ணமி அல்லது அமாவாசை குலதெய்வ கோயிலில் போய் நல்லபடியாக வேண்டிட்டு வர்றது, அதெல்லாம் குலதெய்வத்தினுடைய அந்த கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். நன்றி.